ஏமா என்னடா இங்க இருக்க செஞ்சு கொடுமா. என்னடா திங்கருக்கு செஞ்சு கொடுன்ற? முறுக்கு இருக்கு, மிச்சர் இருக்கு, இருக்கிறத முத காலி பண்ணுங்கடா. என்னடா லீவ் எதுமா சும்மா உட்காந்துருக்க? அம்மாட்ட ஏதாவது செய்ய சொல்லி சாப்பிடலாம்ல. இப்ப என்ன அம்மாட்ட போனேன் மிச்சரு முறுக்கு இதெல்லாம் இருக்கு அதை முத காலி பண்ணுங்கடான்னு சொல்லியிருக்கமே. என்னடா அம்மா சொன்னது அப்படியே சொல்ற? ஆல்ரெடி நான் போய் கேட்டு வந்தாடா உட்காந்துருக்கேன். அப்படியா? என்னடா பண்றது? அப்பாட்ட வேணா சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அதான்டா சரி. இங்க பாருங்கடா, பாத்திரத்தை அதிகமா அழுக்காக்காம என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க. நான் அந்த தொடச்சிட்டு வெளியே இருக்கிறேன், பொறுங்க. சரிம்மா. சரிம்மா. என்னப்பா அம்மாட்ட கேட்டா எதுவுமே செஞ்சு தர மாட்டீங்க? அம்மாவுக்கு ஒரு வேலையா எக்கச்சக்கமான வேலை இருக்கும்டா. என்ன ஸ்நாக்ஸ் தானே உங்களுக்கு, நான் செஞ்சு தரேன். சரிப்பா. ஒரு பாத்திரத்துல அரை கப் நாட்டு சக்கரை தண்ணி சேர்த்து கரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல நெய் சேர்த்து ஒரு முழு தேங்காயை துருவி இதோட சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவு கோதுமை மாவு, தேங்காய் துருவல், ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சமா உப்பு, சோடா மாவு, நம்ம கரைச்சு வச்ச மண்டை வெள்ளப்பாகு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பனியார சட்டியில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடானதும் நம்ம கரைச்சு வச்ச மாவை ஊத்தி ஒரு பக்கம் வெந்ததும் பெரட்டி விட்டு மறுபக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே ஒரு பிளேட்ல போட்டு எடுத்து கொண்டு போய் பசங்களுக்கு கொடுப்போம்.